உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பொது பலன்களை அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வழங்கி வருகிறார்கள். உலகில் நடக்கப் போகும் பல விஷயங்களை முன்கூட்டியே அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். பல விஷயங்கள் அதுபோல் நடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு என்ன மாதிரியான 2026ஆம் ஆண்டுக்கான பொது பலன்களை வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நிலம் கோடானுக்குரிய ரசிகர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வருடம் என்ன நடக்குன்றதை சொல்லுவோம். இந்த வருஷம் சொல்கிறோம், எப்படி இருக்குன்னு பாருங்க சார். 26ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் 2 நாளில் ஒரு சின்ன மழை இருக்குது. இருந்தாலும் அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே மிகப்பெரிய மழை காத்திருக்கு. இந்த மழை நார்த்தில் ரொம்ப அதிகமாக பெய்யும். 2 கண்ட்ரியில் மழை இல்லாத கண்ட்ரியில் மழை பெஞ்சு அங்கே மிகப்பெரிய ஒரு இதை உருவாக்குறதுக்கான நிலைமை இருக்குது. இமயமலையோட பாகத்தில் ஒரு இடத்துல தண்ணி போல் ஓடும், அந்த மாதிரி மழைகள். அதனால் கொஞ்சம் டூரிஸ்டெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. சீனா ஒரு எல்லை பிரச்சனை எடுத்துன்னு வருவான். அவனை தாண்டி ஒரு முஸ்லீம் கண்ட்ரி ஒரு பிரச்சனை எடுத்துன்னு வருவான். அதில் ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறத வரும். அது மூலிமா ஒரு முஸ்லீம் கண்ட்ரிக்கு ஒரு குழப்பங்கள் ஏற்படுறத பார்ப்போம். ஒரு முக்கிய அரசியல்வாதி ஒரு பிரச்சனையாகி தப்பிச்சு ஓடுவார். அந்த மாதிரி ஒரு நிலைமையை வர்றதையும் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டிலையும் புது புது வழிமுறைகள் வரும். இந்த எலெக்ஷனுக்கோசரம் ஒரு புது சட்ட வழிமுறைகளை பண்ணுவாங்க. அதோட நிலைமையை வரும். பெண்களுக்கு சரியான ஒரு வழியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சட்ட திருத்தங்கள் மாற்றக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது. 2 சட்டங்கள் நிறைவேற்றுவாங்க. அமெரிக்காவில் அணு ஆயுதங்கள் வழி சரி செய்வாங்க. அதில் தப்பான வழிமுறையாக ஒன்று பண்ணிவிடுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறத பார்க்க போகிறோம். டாலரோட மதிப்பு இந்த வருஷம் கூட ஆரம்பிச்சு. ஒரு குழந்தை இல்லைன்னா ஒரு மாணவி சொல்லிடுறேன், அவளோட அந்த குரல் உலகம் ஃபுல்லாக கேட்கும். ஒரு பிரச்சனை ஏற்படுறதையும் இல்லை அதோட குரலோட வழிகளை கேட்கறதையும் பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய படம் சினிமா பெரிய பெரிய வெற்றியை சாதனையை படைச்சு, அந்த சாதனை இதுவரைக்கும் இல்லாத சாதனை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு வசூல் வந்து இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சின்ன குழப்பத்தினால வழிகள் ஏற்படும். எதிர்பார்க்காத கூட்டணிகள் வந்தால் அதோட வலுக்கள் ஏற்படலாம். இருந்தாலும் ஆளுங்கட்சி வலுவாக இருந்தாலும் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத சொல்கிறேன். எதிர்பார்க்காத கூட்டணிகள் வேறு வேறு வழியில் இயல்பாக மாறி நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். அதிகமாக கூட்டணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா வலு வரும். அப்படி இல்லைன்னா அதோட வழிகள் வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படும். அதிமுகவோட கூட்டணி வழி சேர்ந்தால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் வலு வரும். அதோட வழிகள் அந்த இது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கூட்டணியோட பிஜேபி வேறு ஒரு முயற்சி பண்ணோம். அதுக்கான வழிமுறைகள் ஏற்பட்டிருந்தால் பிஜேபியும் இந்த தடவை கொஞ்சம் பலம் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அந்த பிஜேபி அந்த கூட்டணியோட வழி வரலன்னா கொஞ்சம் குறையும்.
எதிர்கட்சியில் 4 கூட்டணி, ஆளுங்கட்சியில் 3 கூட்டணி, அதே நேரத்தில் இதுவாக இருக்கக்கூடிய புது கட்சியில் ஒரு 2 கூட்டணிகள். இதோட வழிகள் அமையக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் இந்த கட்சி, ஆனால் இந்த தடவை வரலாறு காணாத அளவுக்கு ஒரு வழி நடக்க போகுது. அதை எல்லாரும் பார்ப்பாங்க. திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவில் சில மழைகள் வெள்ளங்கள் ஏற்படுத்திக்கலான்னு அங்கங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய வெயில்கள், இது வரைக்கும் வெப்பங்கள் வந்து ரொம்ப அதிகமாகி அதிகமான வெப்பத்தை உருவாக்கி மழைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கங்கே வந்து மழைகள் பெஞ்சினே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படும். அதே நேரத்தில் 2 மணிகள் தமிழ்நாட்டிலையும் சரி, வயநாடாக இருக்கலாம், இல்லை கேரளா, இதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரிய காடாக இருக்கலாம், அங்கே வந்து மலைகள் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஊட்டிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அட்லாண்டிகா இல்லைன்னா அதில் வந்து மிகப்பெரிய பனி, அதுவும் இமயமலை, அட்லாண்டிகா பேக் சைடெலாம் மிகப்பெரிய பனி கட்டி உருகிடும். ஒரு பெரிய ஊரே உருவக்கூடிய நிலைமை, ஒரு கடல் தண்ணி போல உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அது இல்லாமல் மிகப்பெரிய பழைய பொருள் நமக்கு கிடைக்க போகுது. உலகத்திலே இல்லாத பழைய பொருள். இந்த ஆராய்ச்சி தான் இந்த வருஷம் நமக்கு கிடைக்க ஒரு பெரிய பழைய பொருள் தான் மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு வழிவகுக்க போகுது. மனிதனோட செயல், மனிதன் வாழ்ந்தனால மனிதனோட செயல் எல்லாமே கிடைக்கும். ஒரு ஊர், ஒரு ஏரியா முழுதும் அதை தோண்டி எடுப்பாங்க. அதுக்கான வழிகள் கிடைக்கும். அமெரிக்கா வளாகத்தில் மிகப்பெரிய வெடி வெடிக்க போகுது. அது இல்லாமல் கப்பல் மார்க்கமாக சண்டை ஏற்படும். கப்பல் மார்க்கமாக 2 கண்ட்ரிகள் வந்து சண்டை, அதாவது கடல் வழியாக சில சண்டைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம். கரெக்டாக பிப்ரவரி மாதம் இந்த இது வந்து அடங்க போகுது. இந்த ரஷ்யாவுக்கும் அவங்களுக்கு இருக்க போர் கொஞ்சம் குறைஞ்சாலும், ஆனால் சடனாக எதிர்பார்க்காத ஒரு பெரிய இது வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்பவும் சண்டை ஒரு இடத்துல உருவாயிடும். மூணு முஸ்லீம் நாடுகள், நெய்பர் கண்ட்ரீஸ்லாம் கூட இருக்க, அவங்களுக்குள்ளேயே சில குழப்பங்கள், சின்ன பிரச்சனைகள், சின்ன சண்டைகள் ஏற்படுறதையும் பார்ப்போம். இந்தியாவில் எல்லை பிரச்சனை, அதில் ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு பெரிய குழப்பமும் ஏற்படும். இந்த மார்ச் மாதம் மக்கள் வந்து அப்படியே பரபரப்பாக இருப்பாங்க. அதோட நிலைமை ஏற்படும். சில இது வந்து போலி இதெல்லாம் ஏற்பட்டு அதுக்கான வழிகள் ஏற்படும். அது இல்லாமல் ஒரு முக்கிய புள்ளி உடல் பிரச்சனையாகி அதில் வந்து போய் படுக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும். வர்த்தகம் அப்படியே சரியும். அதுவும் வெள்ளி தங்கம்லாம் அப்படியே சரிஞ்சு அது வழி கொஞ்சம் சரிஞ்சு அதுக்குலாம் ஏறதை பார்க்க போகிறோம். அப்படி மாறி இறங்கி வந்ததுன்னா ஒரு ஸ்டேபிள் ஆகும். அப்படி இல்லைன்னா திரும்ப ஏப்ரல் மாதம் கோல்டு தங்க ஏறும். அப்படி ஏறுச்சுன்னா உச்ச நிலைக்கு தான் போகும். அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய நிலைமைக்கு வராது. அந்த சூழ்நிலையிலேருந்து தாண்டி போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். மார்ச்லேருந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதமாக எக்கனாமிக் ப்ராப்ளம். இந்த உலகத்தோட எக்கனாமிக் மிகப்பெரிய அளவில் உடைய போகுது. அது உடையக்கூடிய நிலைமையில்
மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். மிகப்பெரிய அளவில் போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சில வேலை வாய்ப்புகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக ஐடி செக்டார்ஸ் இல்லைன்னா இண்டஸ்ட்ரீஸ், இதில் வந்து நிறைய வேலைகள் போயிடும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வேலை வாய்ப்புகள் இழக்கக்கூடிய நிலைமை இந்த ஆண்டு இருக்குது. இந்த ஆண்டு ரொம்ப வேலை வாய்ப்புகள் ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய அரசியல்வாதி அவரோட உடல் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சனையாகும். அது பிரச்சனையாவதை பார்க்க போகிறாங்க. அதில் சில குழப்பங்கள் ஏற்படுறத பார்ப்போம். இதை தவிர்த்து ஒரு அரசியல்வாதி விலகிடுவார். நான் அரசியல் விட்டு போகிறேன்ற மாதிரியா ஒரு அரசியல்வாதி சொல்கிறதையும் பார்ப்போம். 2 மாநிலம், 2 மாநிலத்திலும் வந்து அங்கே அரசியல் பிரச்சனையாகி மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் நாட்டில் ஒரு அதிபருக்கு பெரிய பிரச்சனை, அந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை ஏற்படும். அதோட குழப்பத்தை பார்க்க போகிறோம். அங்கே மக்கள் பெரிய ஆர்ப்பாட்ட நிலைமைகள் ஏற்பட்டு உடனே ஆளை மாற்றக்கூடிய நிலைமையும் ஏற்படும். அது இல்லாமல் ஒரு அதிபர் மிகப்பெரிய பிரச்சனை, அதுவும் ஒயிட் கண்ட்ரியில், அதாவது யூரோப் கண்ட்ரியில் இருக்கலாம், அங்கே ஒரு பெரிய அரசியல் அதிபருக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். இந்த மே மாதம் வரைக்கும் பெரிய குழப்பங்கள் ஏற்படும். அரசியலும் சரி, மக்கள் வாழும் நிலையிலையும் சரி, ரொம்ப நிறைய பிரச்சனைகள் ஏற்படுற வழிகளை பார்க்க போகிறோம். குரு மாறி போய் உட்கார்றப்போ எல்லா அமைதியும் கிடைக்கும். நிறைய கண்டைகள், சண்டைகள், வழிகள் எல்லாமே அமைதியாகிறதையும் பார்க்கலாம். ஒரு முஸ்லீம் நாட்டோட இதில் மிகப்பெரிய எர்த்குயிக். இதை தொடர்ந்து இந்தியா, தமிழ்நாட்டிலையும் சில இடத்துல எல்லாமே, இந்தியாவில் இருக்கிற டெல்லி, ஹரியானா இல்லைனா குஜராத், இந்த மாதிரி இடத்துலலாம் லேசான நிலநடுக்கம் போல் தெரியும். ஆனால் எர்த்குயிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு வரக்கூடியது. அது முஸ்லீம் கண்ட்ரில் போய் அங்கே அடிக்கிறப்ப அங்கே கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். சில முஸ்லீம் கண்ட்ரியில் உணவுகள் பஞ்சங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து யாருமே வந்து இந்த உள்ளே வர முடியாத நிலைமையே ஆகிடும். அதே நேரத்தில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து அவங்களுக்கு வந்து வெயில், மிகப்பெரிய அதிகமான வெயில், அங்கே சில சமயம் மிகப்பெரிய மழையும் பெய்யும். வெயில் வந்து தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு சூடு, இன்னும் ஒரு அதிகமான சூடு உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. ஸோ அங்கே மக்கள்லாம் கொஞ்சம் வெளியே வராமல் அங்கங்கே இருக்கிறது, அந்த மாதிரியா ஒரு நெருப்பு மண்டலம் கொதிக்கக்கூடிய நிலைமை அங்கே கொஞ்சம் அதிகமாகக்கூடிய நிலைமையை பார்க்க போகும். சூரிய மண்டலம், அந்த சூரிய மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெயில் அப்படியே கக்கற நிலைமைக்கு வந்துடும். அதெல்லாம் எல்லாம் வந்து நாசாலையும் எல்லாத்தையும் கேமராலையும் வழியிலையும் காட்டுவாங்க. அதனால் பயப்பட வேணாம். அதிகமான புயல் வீசத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிலவில் செடி கொடி அதெல்லாம் வளரலாம், அதோட வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு ஜீன் ஒன்று உருவாகுது. அந்த ஜீன் புது உலகத்தோட வழி, ஒரு புது பிறப்போட வழிக்கு உண்டாகக்கூடிய நிலைமை உருவாக்கின்னு இருக்காங்க. அது எல்லாருக்கும் வந்து பிற்காலத்தில் அதுக்கான வழியாக இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. மூணு புது நோய் உருவாகுது. இந்த 3 புது நோயும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வர சொல்ல சீனாவில் உள்ளே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சில பேர் இறப்பாங்க. சில மிருகங்கள் இல்லைன்னா பறவைகளை வந்து இறக்கிறதுக்கான வழியை பண்ணுவாங்க. இந்த மே மாதம் இதெல்லாம் நடக்கும். அடுத்த மாதம் சில வைரல் நோய்கள் வந்து பரவுது. ஸோ இந்த வைரல் நோய்கள் சின்ன பசங்க ஸ்கூல் அதில் வந்து சின்ன பசங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பள்ளிகளை நம்ம பார்த்து சில பசங்களுக்கு சில வழிகள், ஏன்னா அது தொட்டு போல் பரவினே இருக்கும்.
அந்த மாதிரி நிலைமை வர்றதையும் பார்ப்போம். ஒரு திறப்பு விழா இல்லைன்னா ஒரு இடத்துல போய் நிற்கிற ஒரு புதுசாக உருவாகிற இடமா இருக்கலாம், அங்கே சடனாக பற்றிக்கும். அந்த மாதிரி நிலைமையும் ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். பணம் பற்றாக்குறைகள், பணத்தினால பிரச்சனைகள். ரெண்டாவது வந்து பணம் வந்து ரொம்ப குழப்பம் இருந்தால் சில இடத்துல ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு சில மாநிலத்தில் வங்கி இல்லைன்னா சில இடங்கள் சூறையாடப்படும், இல்லை கொள்ளையடிக்கப்படும். அதில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நிறைய பேர் மாட்டுவாங்க. தங்கத்திலேயும் ஸ்கேம், இல்லைன்னா இன்னொரு வெள்ளிலையும் ஸ்கேம் நடக்கும். இல்லைன்னா கடைகளில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பிரச்சனையாகி மிகப்பெரிய ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்கேம் கூட்டத்தையே பிடிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. இந்த பிப்ரவரி மாதத்தில் உலக அளவிலே வந்து பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு இருக்கக்கூடிய விசா, இந்த விசா பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு எல்லா நிலையிலையும் ஒரு மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள், ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே சில குழப்பங்கள் ஏற்படுறதையும் பார்ப்போம். புது வழிமுறைகள் வந்துடும். வரிகள் வந்து புது வழிமுறையாக வந்துடும். அது இல்லாமல் ஜிஎஸ்டியில் சில மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நல்ல குறைப்புகள் ஏற்பட்டு நிறைய வழிகள் மக்கள்கிட்ட இந்த 6ஆம் மாதத்துக்கு அப்புறமா பணங்கள் கொஞ்சம் கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது செவ்வாய் கிரகத்தோட முழு ஆராய்ச்சி முடியும். ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை செயல் பண்ணுவாங்க. ஒன்று செவ்வாய் கிரகமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒன்று கிரகமாக இருக்கலாம். மிகப்பெரிய கப்பல் எண்ணெய் அது நடுக்கடலில் பற்றிக்க போகுது. ஒரு ஒயிட் கண்ட்ரியாக இருக்கலாம், இன்னொன்று கண்ட்ரியாக இருக்கலாம். மக்கள் ஆர்ப்பாட்டமாக இருக்க நேரத்தில் அந்த இடத்துல வெடிக்க போகுது. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை, அங்கே ஒரு மக்கள் இதுவாகிடும். ரெண்டு இடத்துல ஒரு இன்சிடென்ட் இருக்குது. ஒரு ட்ரெயினோட இன்சிடென்ட் வந்து ரெண்டு இடத்துலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பீகாரில் அரசியல் குழப்பம், அது ஒரு பெரிய குழப்பமாக ஏற்பட போது சில பிரச்சனைகள் ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். மணிப்பூர் வழியிலே ஒரு கலவரம் ஏற்படும். அதுலேயும் பஞ்சாப்லேயே ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணோட பேச்சு நார்த்தில், அதுவும் எதிர்கட்சியாக இருக்காங்க, அவங்களோட பேச்சு நிறைய எடுப்படும். மக்கள் இடத்துல வந்து நிறைய அந்த அம்மா பேசக்கூடிய பேச்சுக்கு ஒரு ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகம், உலக நாடுகள் முழுதுமே ஆன்மீக பாதைக்கு போவாங்க. செயல் ஆன்மீக வழியாக தான் இருக்கும். நிறைய ஆன்மீகத்தோட சொற்பொழிவுகள், நிறைய இடத்துல வழிகள், ஆன்மீக ஒரு பாதை உலக அதர் கண்ட்ரீஸ்லையுமே அதோட செயல்பாடுகள் நடக்கிறத பார்க்க போகிறோம். ஒரு யூரோப் கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த அமெரிக்காவோட தொடர்போட வழியாக இருக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு போர்க்கோளம் போல் சண்டை போட்டுக்க போகிறாங்க. அந்த மாதிரி நிலைமை 7ஆம் மாதம் ஜூலை மாதம் ஏற்படுறத பார்க்க போகிறோம். மிகப்பெரிய வெள்ளம் அடுத்த மாதத்துக்குள்ளே வரப்போகுது. அது வரக்கூடிய வெள்ளம் மும்பை அடிச்சுன்னு போயிடும். ஒரு நகரமே மக்கள் வந்து அங்கே அவதிப்படக்கூடிய நிலைமை இருக்கும். மும்பை, பெங்களூர் இந்த ஏரியாவில் மிகப்பெரிய மழைகள் ஏற்படுறது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது.
கேரளாவில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்ச் ஏப்ரலில் அங்கேயும் நோய் உருவாது. கேரளாவில் மக்கள் அங்கேயே கவனமாக இருங்க. சில நோயினால பிரச்சனைகள் வரும். முன்கூட்டியே சில இன்ஜெக்ஷன் வழி எல்லாமே எடுத்துக்கிறது நல்லது. 7ஆம் மாதம் 8ஆம் மாதத்தில் உணவு வழிமுறைகள் மாறும். உணவோட செயல்கள்லாம் மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். வெளிநாட்டோட உணவு உலக பணக்கார லெவலில் இருக்க ஒருத்தருக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு குழப்பத்தில் ஏற்படுவார். இந்தியாவில் ஒரு பெரிய பணக்காருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு அவரை கைதியே செய்யலாம், இல்லை ஒரு பிரச்சனையாக ஆகுறதையும் நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் பில், கார்பரேஷன் அது சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா அந்த தண்ணி, இதெல்லாம் புதுசாக மாறும். புது ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிமுறைகள் கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இன்னும் அதிகமானதை இன்னும் ஒரு 2 நாளில் இன்னும் ஒரு பாதி இருக்கிறத சொல்கிறேன். பொருளாதாரம், உலக பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் சார். ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி உலக பொருளாதாரத்தில் வரிசையில் இந்தியா 4வது இடத்திற்கு வந்திருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் தெரிவிச்சிருக்கு. அதனால் இந்திய பொருளாதாரம் முன்னேறிட்டு இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உலக நாடுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இது இந்த ஆண்டு. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 6ஆம் மாதம் வரைக்குமே, அதாவது ஜூன் வரைக்குமே மிகப்பெரிய க்ரைசிஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் வேலை விட்டு போகிறதுக்கான வழி இருக்குது. க்ரைசிஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் டவுன் ஆகும், சடனாக டவுன் ஆகும். அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் அடிபட்டு அதுக்கு ஒரு வழி வரும். ஆனால் கோல்டு, வெள்ளி மட்டும் ஒரு இடத்துல இறங்கி திரும்பி ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்தியாவில் ரொம்ப குறையும் எக்கனாமிக். ஏன்னா டாலர் வேல்யூ ஏற சொல்ல நம்மளோட பணத்தோட மதிப்பு குறையும். இருந்தும் தாக்கு பிடிச்சி திரும்ப அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற அளவுக்கு. அதனால தான் இந்த ஜிஎஸ்டிலாம் இன்னும் கொஞ்சம் குறைச்சி இன்னும் மக்கள்கிட்ட பணம் வர மாதிரியே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பண்ணுவாங்க. சார், இந்த 2026 டிஜிட்டல் எவல்யூஷன் அது எப்படி இருக்கோ, இந்த ஏஐங்கிறது மனிதர்களை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. அதனுடைய ஏஐனுடைய அந்த முடிவுகள் நேரடியாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி டிஜிட்டல் எவல்யூஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ தான் பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். பெரிய அதுவும் அந்த ஜூன் மாதத்துக்குள்ளே பெரிய டெவலப்மெண்ட். ரெண்டாவது எல்லாருமே ஒரு ஆப் போல் வச்சு அதுக்கிட்ட கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவாங்க. தானே நான் எப்படி போனால், நான் எப்படி இருக்கணும், என்ன பண்ணிக்கணுன்ற அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய நிலைமை அதுதான் யூஸ் ஆகும். அது சொல்லக்கூடிய நிலைமையும் வந்துடும். சில ஏஐ அட்வான்ஸாக போய் காஸ்மிக் எனர்ஜிலேருந்து எடுத்து அதுக்கான வழியை சொல்லக்கூடிய நிலைமை வரப்போகுது. அப்படி வர சொல்ல அவனை பற்றி அது சொல்லும், நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி போகணுன்னு. அந்த மாதிரியா ஒவ்வொருத்தரும் ஒரு கையில் ஒரு ஆப் போல் வச்சு அதை கேட்டு தெரிவிக்கிற அளவுக்கு வரப்போகுது ஃப்யூச்சரில். இதுதான் நடக்கும்னு தான் சொல்லுவேன். இதனால் தனி மனிதனுடைய வெற்றி பாதிக்குமா, இல்லை அவனுடைய வெற்றி உயருமா, என்ன அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் பெரிய பாதைக்கு எடுத்துன்னு போகிறதுக்கான அடுத்த படி தான் இது. அதனால் வெற்றி உயரும். பாதிப்பு நம்ம நினைப்போம், பாதிப்பு இருந்து கிடையாது. ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் தான் இதை கேட்பா, திரும்பி அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால பாதிப்படல. உலக அளவில் விளையாட்டுத்துறையில் இந்தியா எந்த இடத்துக்கு போகும், தமிழ்நாடு அந்த விளையாட்டுத்துறையில் 2026 எப்படி இருக்கோ அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். கிரிக்கெட் பர்டிகுலராக இந்த வருஷம் பெண்களோட பெண்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கோம். ஒன்று கிரிக்கெட், ஷட்டில் கார்க், அது இல்லாமல் அவங்க விளையாடக்கூடிய ஸ்விம்மிங் பூல், அத்லெட்டில் ரன்னிங், இல்லைன்னா சில அத்லெட். இதில் தமிழ்நாட்டில் 2 பெண்கள், கேரளாவில் 1 பெண்கள் மிகப்பெரிய வெற்றியை காமிச்சிருவாங்க. மிகப்பெரிய லெவலில் போயிடும். அது இல்லாமல் நிறைய அந்த சேஸ் அதெல்லாம் விளையாடுறதுலாம் நிறைய பேர் முன்னேறி வரக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம்.
2026 தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் நிலவரம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஜனவரி மாதமே சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி டிசம்பர்லேயே சொல்கிறதா கூட சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து இந்த தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். இப்போதான் சொன்ன செய்து வேடா நீங்கள் கைடா நீங்கள் கைடா ஆளுங்கட்சி வலுவாக இருக்குது. இருந்தாலும் ஆளுங்கட்சியில் வந்து 3 கூட்டணிகள் இருக்கும். அதே நேரத்தில் எதிர்கட்சியில் 4 கூட்டணிகள் ஏற்படும். அது இல்லாமல் புது கட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல 2 கூட்டணிகள் ஏற்படும். இந்த கூட்டணிகள் ஒன்றா சேர்ந்தால் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான், அதாவது எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் வலு வரும். அப்படி இல்லைன்னா இந்த எதிர்கட்சியில் கொஞ்சம் வலு வரும். அதே நேரத்தில் ஆளுங்கட்சியில் வந்து ரொம்ப எல்லாம் கொஞ்சம் குறையும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொன்னாங்க. சார், இப்போ வந்து 2026 தேர்தலில் அந்த முதல்வர் நாற்காலியை பிடிக்க போகிறது யார் அப்படிங்கிறத திட்டவட்டமாக தெள்ள தெளிவாக சொல்ல முடியுமா? ஒரு பெரிய வரலாறே இருக்குது, மாறப்போகுது, வெயிட் பண்ணுங்கன்றார். சார், 2026 அர்பன் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வருஷம் மழை நல்லா இருக்கிறதுனால தேவைக்கு அளவுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு உணவு கிடைச்சிடும். விவசாயம் ரொம்ப டாப்பாக இருக்கும். விவசாயத்தில் முன்னேறக்கூடிய நிலைமை இந்த வருஷம் இருக்குது. ஆனால் பொல்யூஷன் கொஞ்சம் உள்ள வருது. கொஞ்சம் பொல்யூஷன் தமிழ்நாட்டில் சடனாக பொல்யூஷன் எதிர்பார்க்க வரக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொல்யூஷன் இருக்குன்றத சொல்லுவாங்க. சார், மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கிறதால உணவு பஞ்சம் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சின்ன சின்ன நாடு, அதாவது சின்ன சின்ன நாடுகள் வழியில் விலை ஏற்றத்தோட வழியில் ஏறப்போகுது. அதாவது சின்ன சின்ன கண்ட்ரியில் உணவுகள் வகைகள், காய்கறிகள், அரிசிகள் இதெல்லாம் விலை ஏற்ற ஏறிடும். அது மூலிமா பஞ்சங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. மக்களுக்கு வந்து ஹெல்த் 2026 நோய் நொடிகள் தாக்கத்தால் மக்கள் உடல்நிலை பாதிக்குமா, இல்லை எப்படி இருப்பாங்க என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இந்த மாதம் எண்டு பிப்ரவரி மார்ச் அடுத்த மாதத்துலேருந்து, அதாவது 2 மாதத்தில் சில புது நோய் ஏற்படுது. சில கண்ட்ரியில் வரும். இருந்தாலும் இங்கே சின்ன சின்ன பசங்களுக்கு, அதாவது பர்டிகுலராக இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வழிகள் அங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸ்கூல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில இன்ஜெக்ஷன் தேவைன்னா அது போட்டுக்கிறது நல்ல பண்ணலாம். அது இல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 3 ஸ்டேட்லேயுமே கொஞ்சம் பர்டிகுலராக கேரளாவில் எதிர்பார்க்காத சில நோய் வந்து இப்போ இந்த பர்டிகுலராக அந்த 2 மாதத்தில் கொஞ்சம் இதெல்லாம் வரும், வந்து சரியாகும். சார், இப்போ உலகெங்கிலும் வந்து இந்த கடல் பிரதேசங்களில் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. இது எப்படி இருக்கும்? இது எந்த ஏரியாவில் இந்த கடல்சார் மோதல் வந்து உண்டாகும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? பர்டிகுலர் கன்னியாகுமரி, நாகர்கோவில், அதே நேரத்தில் திருச்செந்தூரில் மாறுபட்ட நிலைமையாக இருக்கும். எப்பவுமே உள்ளே வாங்கும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரியில் தண்ணி வரும். நாகர்கோவிலில் ஒரு கிராமத்துள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துடும். இந்தோனேஷியாலையும் அதில் 3 கடல்கள் கூட இடத்துல மிகப்பெரிய எரிமலையோ இல்லைன்னா எர்த்குயிக்கோ ஏற்பட போகுது. அந்த ஏற்படுறப்போ தண்ணி கண்டிப்பாக அந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அட்லாண்டிக்காவில் மிகப்பெரிய கடல் போல பனிக்கட்டி ஆகிடும். அது மூலிமா இமயமலை முழுதுமே தண்ணியாக இருக்கும். அது மூலிமா தண்ணி பார்த்திங்கன்னா அந்த பாம்பே, ஹரியானா இல்லைன்னா வேறு எதுனா டிஸ்ட்ரிக், கர்நாடகா இதெல்லாம் மழை வெள்ளத்தில் மிகப்பெரிய வாட்டர் வந்து தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய நிலைமை, ஒரு ஊரே தண்ணியாக இருக்கக்கூடிய நிலைமையும் பார்க்க போகிறோம். சார், இப்போ வந்து அடுத்து 2026 தமிழ் சினிமா உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட கேட்க போகிறோம். ஏன்னா கடந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட பல படங்கள் படுதோல்வியை தழுவியிருக்கு. சின்ன சின்ன படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. இருந்தாலும் பல படங்கள் தோல்வி. சினிமா உலகில், தமிழ் சினிமாவில் பல படங்கள் தோல்வியை தழுவி முதலீடுகள், பொருளாதாரம் இழப்பு மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இந்த 2026 இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். வரலாறு காண அளவுக்கு அந்த மாதிரி ஒரு படம் வராது. வரலாறு காண அளவுக்கு கலெக்ஷன் வந்து
பெரிய கலெக்ஷன் எடுத்துரும். ஆனால் 3 சின்ன படங்கள் அதோட கலெக்ஷன் தாண்டிடும். அந்தளவுக்கு வரக்கூடிய நிலைமை இருக்குது. ஸோ இப்போ வர 2026 நல்லா இருக்கும். பெரிய நடிகர்களுடைய படங்கள் வெற்றி பெறணுன்றீங்க. ஆமாம், பெரிய நடிகர் படம் ஒரு 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 ரெண்டு படம் அதில் முக்கியமாக ஒரு பெரிய நடிகரோட படம் வரலாறு காரண அளவுக்கு போயிடும். சார் ரொம்ப மகிழ்ச்சி. 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பாட்டை தான் சொல்லியிருக்கோம். இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. தெளிவாகவும் விளக்கமாகவும் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் மிக நுணுக்கமாக இந்த அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடம் மூலமாக அருமையாக சொல்லியிருக்கீங்க. இந்த ஜோதிடத்தின் மூலமா பல அரிய கணிப்புகளை வழங்கி வரீங்க. இந்த வருஷம் இந்த கணிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவி நேரிலும் கொரோனா குறைசிலும் இன்னும் நிறைய கருத்து சொல்லுவார். வணக்கம். நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.